சென்னையில் 7 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட வடமாநில நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. சென்னையில் தொடர் வழிப்பறி மற்றும் செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறிய வண்ணம் இருந்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை காவல் ஆணையர் அருண் அதிரடி ஆக்ஷனில் இறங்கினார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த கொள்ளை கும்பல் 6 மணியிலிருந்து 7 மணி வரை மட்டுமே செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டது. கொள்ளையடித்துவிட்டு மும்பை அல்லது ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் தப்பி செல்வதை அவர்கள் வழக்கமாக வைத்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து விமான நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அப்போது கொள்ளையடித்துவிட்டு விமானத்தில் தப்பிச் செல்லவிருந்த ஜாஃபர் குலாம் ஹுசைன், சூரஜ் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபர் ரயில் மூலம் தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்ததும் ரயில்வே போலீசாரை அலர்ட் செய்தனர். பின்னர் ஆந்திர பிரதேசம் நெல்லூரில் வைத்து அவரை கைது செய்து சென்னை அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வழிப்பறி செய்யப்பட்ட நகைகள் எங்கு இருக்கிறது என போலீசார் பிடிபட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் தரமணி அருகே நகைகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொல்லியுள்ளனர். இதையடுத்து ஜாஃபர் ஹுசைனை அழைத்துக் கொண்டு நகையை மீட்க சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர். அங்கே ஏற்கனவே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ள துப்பாக்கி மூலம் போலீசாரை சுட முயற்சி செய்துள்ளார் ஜாஃபர் ஹுசைன். அதனால் தற்காப்புக்காக திருவான்மியூர் காவல் ஆய்வாளர் அவரை என்கவுண்டர் செய்துள்ளார். என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் மீது உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது.